இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 25 வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பாட்டின் தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். அதுக்கப்புறமே எல்லாரும் சொன்னாங்க பதவியேற்க போகணும். பதவியேற்க போகும்போது கோயிலில் இந்து கோயிலில் வந்து பொங்கல் வச்சு அவளும் சாப்பிட்டாதான் வருவோம் அப்படின்ட்டாங்க பதவியேற்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் முந்தினா ஓட்டு கேட்கும்போது பொங்கல் வைக்கணுன்னாங்க, என்ன இவங்க வச்சபடியா, அப்போ தலைவரே நம்மளை இருக்கக்கூடாது, அவளை எப்படி பண்ணுறாங்களான்னு. அப்போ எங்கள் மாமியார் சொல்லிச்சு, எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, சரிடா நான் கொண்டு வைக்கிறேன், அவள் வேணா வந்து நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை, நான் மனசுக்குள்ள எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவள் வாயில கொண்டு பாயசத்தை ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பதவியேற்ப போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுக்குள்ள ஒரு ஒரு கடினமான ஒரு இருதயம் அவங்களுக்கு. சரி, அப்படித்தானே இருப்பாங்க அவங்க. உடனே நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். பகல் தான், எப்பவும் அந்த வார்த்தைகளையே இருப்பேன், ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். சும்மா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் சமையல் செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஆனால் இடைவிடாத ப்ரேயர்னு அதுன்னு எனக்கு தெரியாது, சொல்லிகிட்டே இருப்பேன். நைட்டில் தானே ஒரு பருத்தி கட்டெல்லாம் கொண்டு போட்டாச்சு, ஜாமான் வாங்கிட்டு வா நான் பொங்கல் வைக்கிறேன்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க. பருத்தி கட்டெல்லாம் கொண்டு போட்டு வச்சாச்சு, பருத்தி குச்சி மாதிரி இருக்கும்ல பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் கொண்டு போட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க நைட்டு ஜாமான் இன்னொன்று வாங்கிட்டு வரல, பார்த்துக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு பொழுதடை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு 6 மணி வரைக்கும். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இப்போ எத்தனையோ கடந்து வந்துட்டேன், ஆனால் இந்த கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடாது. என்ன நீங்கள் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், உம்முடைய சித்தம் எதுவும் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை தான். அழுதையா மட்டும் அட்டப்படி வேலை பார்ப்பேன், சாப்பிடுவேன், எந்த கவலையுமே பட மாட்டேன். நான் ஓட்டு எப்படி போடுதாங்களா எதுன்னு நான் கவலையில் இருக்கேன், நீங்கள் பாட்டு கேட்டுனேன் அந்தந்த டைமில் சாப்பிட்றதே அப்படிம்பாங்க. அதுக்காண்டி சாப்பிட முடியுமா, அதை பற்றி கவலையே படக்கூடாது, நீங்கள் கவலைப்படுவீங்க நான் படலை அப்படின்ட்டுவேன். நைட்லேயே மழை அடிச்சுது, செம மழை அடித்து பருத்தி மாதிரிலாம் வெள்ளம் கொண்டு போயிடுச்சு, போட்ட பருத்தி மாதிரிலாம் வெள்ளம் கொண்டு போயிடுச்சு. கொண்டு போனோடனே அந்தோடனே அதுக்கப்புறம் சோதரன்னு சொல்லிட்டு, பாஸ்டர்லாம் கூப்பிட்றாத பதவியேற்புக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. எப்போது வரதான் பாஸ்டர், என்னை கோயிலுக்கு வாங்கணும் கூப்பிட்ட பாஸ்டர்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா இவங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு. உடனே நான் ஏசப்பா உம்முடைய சத்தியம் ஏதோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் பதவியேற்க போகிறேன். ஒரு பிள்ளை ஒடியை வந்து என் நெத்தியில் ஒரு பஞ்சு கொட்டை வைக்கா, வெறுமனையாக போறியே, நான் என்ன பக்கா இதில் இருந்தவன்ல, அங்கங்கே பட்டை போடுவேன், அந்த மாதிரி இருக்கும், இங்கே போட்டு இங்கெல்லாம் போட்டு ஏகப்பட்ட பட்டை போடுவேன், மஞ்சள் அந்த மாதிரி இருக்கும், காய்க்காலெலாம் மஞ்சள் அப்படிலாம் இருப்பேனா. உடனே அவள் வந்து இந்த பஞ்சு போட்டு தானே குங்குமம் வைக்க மாட்டேன்னா பஞ்சு போட்டையாவது வச்சுடுவோம் அப்படின்னு வந்து வைக்கிறா. அது பஞ்சு போட்டை வைக்க என்னால் அதை தடுக்க முடியலை. சரி நானா விரும்பலைப்பா, அவங்க வைக்காங்க, நான் என்ன செய்ய முடியல. பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இது போட்டே காணும், பொட்டு வச்சாங்களான்னு தடை பக்கம் போட்டே காணும். அதோடனே சரிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனேன். பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிற அதுக்கு முன்னால் பாசிட்டிவ் விதமாக உட்காந்துருக்காங்க. சாந்தி, நம்ம சாந்தி இந்த இருக்கல சாந்தி உட்காந்துருக்கா. உடனே சரி அப்படின்ட்டு, ஐயோ யாரும் ஏசிடக்கூடாது அப்படின்னு, அதை அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, ஒரு பயமும் வருது, ஆனால் அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு அதையும் நினச்சி உட்காந்துருந்தேன். அதனால பிரீஸ்லால்னு சொன்னேன். அவங்க வாழ்த்துக்கள்மா அப்படின்னாங்க. சரின்னு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பதவி பிரமாணம் எல்லாம் நடந்துச்சு. எல்லாருமே நான் கூப்பிடுறேன், எல்லாரையுமே வீடாக கூப்பிட்டாச்சு, ஆனால் நிறையவங்க வரல. ஆனால் சொல்லாதவங்களாம் வந்துட்டாங்க, ஃபுல்லாக கூட்டம். நல்ல சிறப்பாக முடிஞ்சது. ஆண்டு வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வச்சாங்க. இது வரைக்கும் வழி நடத்தி வர்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து 15 வருஷம் கழித்து குழந்தைய கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 2 முறை ஜெயிக்க வச்சாங்க. என்ன அப்பப்போ வசனத்தை கொண்டு என்னை வந்து வசனத்தோடு என்னை பேசுனாங்க. நிறைய பாடுகள், ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பாடுகள் உண்டு. அப்போ கூட நான் சோர்ந்து போவேன், ஐயோ நம்ம சந்தோஷமாக இருக்குது, சில நேரம் பாடுகள் ரொம்ப வருதே அப்படின்னு எப்படி மீள்றது அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் பாடுகள் இருந்தாலும் மறு நேரம்
நமக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள். ஏதோ ஆண்டவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாடுகள் இருந்தாலும் நாளைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த இக்கட்டான சூழ்நிலையும் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. கடந்து அந்த அவ்வளவு சூழ்நிலையும் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம். இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு, நிறைய சாட்சிகள் இருக்கு. இன்னை வரைக்கும் நான் சாட்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பவும் இடையில உடம்பு சரியில்லாம போய் நிறைய ஒரு கோயம்புத்தூர் போயிருக்கும்போது பஸ்காரங்க இடிச்சு பல்லு உடஞ்சி, அதுலேயும் அங்கே ப்ரேயரில் இருந்தது அந்த சாத்தா நம்மளை கொண்டு இங்கே கொண்டு விட்டுச்சு. அப்புறம் ஒரு இந்துக்காரங்க வீடு, அவன் வீட்டுக்காரர் இந்துல இருந்து எக்கேயும் அந்த ஓமகண்ட வளர்க்காரு. அந்த அக்கா வந்து கிறிஸ்டின்ல இருந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு ரூம்ல ப்ரேயர் பண்ணதும் அவர் ஒரு ரூம்ல ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. எங்கள் மாமா பொண்ணு அவங்க ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல எக்கே வளர்க்காங்க, நாங்கள் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரேயர் வந்து நம்ம உருக்கமாக பண்ணுறோம்னா வரும்போது எனக்கு பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி 3 பல்லு உடஞ்சி ஒரு பல் இங்கே வந்துச்சு. அந்த உடனே அப்போ கூட இசப்பா அப்படின்னு தான் அது மூக்கில் அடிக்கிறதா இப்படி அவளையும் இதாக போயிடுச்சு. ஆனால் 2.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. அந்த பல்லுடைய அதெல்லாம் எடுத்து வேர் பல்சர் பண்ணுறது 2 பல்லு, நம்பர் ஒரு பல்லு கம்ப்ளீட்டாக நொறுங்கிடுச்சு. மொத்தம் 3 பல்லு. இதில் கட்டுப்பல்லு தான். ஒரு பல்லு அப்புறம் வேர் ஃபங்க்ஷனு, 2 பல் வேர் ஃபங்க்ஷனு, ஒரு பல்லு வந்து செட்டாக பண்ணோம். அப்புறம் ஆனால் அதுக்கு கவர்லாம் போடணும்னு 3 பல்லாம் சேர்ந்து தான் கவர் போட்டாங்க. தான் பெருசாக இருக்குது பல்லு. உடனே அந்த 2.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஒரு பட்டு சேரி ஃபுல்லாக ரத்தத்தில் நனைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு வலியும் ஆர்டர் இல்லாமல் பாதுகாத்தாங்க. ஒரு வலி இல்லை பியூலா. 2.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அப்போ வந்து ஊசி போடுவாங்க, ஆப்ரேஷன் நடந்து அது வலி இல்லை. அதுக்கப்புறமும் அந்த பல்லு இல்லாமல் 22 நாள் இருந்திருக்கேன். எந்த வலியுமே இல்லாமல் ஆனால் பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பல்லு எல்லாம் வச்சது சேட்டையாக இருக்குது. இப்போ அந்த பல் உடஞ்சி எப்போ 2008 இன்னைக்கு 17 வருஷம் ஆச்சு இந்த பல்லு வச்சு. அதுக்கும் எந்த பல்லு இல்லாமல் ஆண்டு பாதுகாத்துருக்காங்க. ஆண்டோட நாம மகிமைப்படுறதாக. ஆனால் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வருதுன்னா நம்மளுடைய பிள்ளையும் என் கணவரும் ரட்சிப்புக்குள்ள வராமல் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் கொண்டு வருவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அப்பா எங்களுக்கு ஆண்டருக்குள்ள வந்த பிறகுதான் எங்களுக்கு எதுவுமே மரணமோ நேர்ந்தாலுமே என் கணவர் என் பிள்ளை எல்லாம் உம்மது அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருத்தனையோட நான் வந்து அவருடைய பாதையில நான் நடந்து கொண்டு இருக்கேன். நிறைய சாட்சிகள் இருக்கு. வேற ஏதாவது சாட்சிகள் இருக்கா? வேற சாட்சிகள் வந்து வேற ஒன்று இருக்கதான் செய்யுது. ஒரு நேரங்களில் நிறைய சாட்சிகள் இருக்குது. ஆனால் வந்து மறந்துச்சு நிறைய. மற்றபடி இப்போ வரைக்கும். அப்புறம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. நான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வயிறு வலியில் ரொம்ப வயிறு வலியில் வயிற்று வலியில் துள்ளிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ இதில் படுத்துக்கோ, கொஞ்சம் காற்றோட்டமானு வெளியே கட்டில் தூக்கி போட்டு ஒரு மரம் உண்டு, அதில் படுத்துக்கோன்னு படுக்க வச்சுட்டு போனாங்க. உடனே நான் அதில் படுத்திருக்கேன்னா நல்ல வெயில் அடிச்சுட்டு தூக்கம் வந்துச்சு. 12 மணி இருக்கும். ஆனால் அது என்ன கிழமை, திங்கள் கிழமையா செவ்வாய்க்கிழமையான ஞாபகம் இல்லை. நல்ல 12 மணி இருக்கும். சரியான வெயில் பக்கத்தில் அடிக்க. ஆனால் எனக்கு செம தூக்கத்தில் இந்த வெள்ளை அங்கி தரித்தோர் வந்து நல்ல உயரமான அங்கே எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. அப்போ நினைக்க, ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்களா, இது யாரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கேன். அப்போ இவங்க கால் வந்து பாதம், இவங்களுடைய பாதம் வந்து மண்ணில் படிஞ்சிருக்கா அப்படின்னு இப்படி கட்டுல இருந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்தோம்னா பெரிய பாதம். அவருடைய பாதம் வந்து கருப்பா இருக்கு, பெரிய பாதம். அந்த பாதத்துல மணல் படிஞ்சிருக்கு. அந்த செம்மண் தூசி அந்த பாதம் மேல இருக்கு. அவர் என் பக்கத்துல நிக்காங்க. என் பக்கத்துல நின்றுட்டு எதுவுமே சொல்லாம மேலே பார் அப்படின்னு கையை மட்டும் வச்சுனாங்க. நான் உடனே மேலே பார்க்க. ஆனா அந்த தூக்கத்துல தான் மேலே பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, மேலே பார் அப்படின்னு சொன்ன உடனே சாட்சியின் ஆலயம் அப்படின்னு வருது. இந்த சாட்சியின் ஆலயம் அப்படிங்கிறது அந்த கிருபையின் ஊழியத்துல இருந்து கட்டியிருக்காங்கல்ல, ஆண்டாள் நகர் சர்ச்சில் வந்து சாட்சியின் ஆலயம் அப்படின்னு வருது. அப்புறம் சர்ச்சையை ஏற்று பார்க்காத நேரம் சாட்சியின் ஆலயம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். உடனே அந்த ஒரே வார்த்தை தான் என்கிட்ட வச்சிருந்த பாதம், அந்த சாட்சியின் ஆலயம் சிலுவை இருக்குல்ல,
அது பக்கத்தில் ரைட் சைடு கால் வைக்காரு. எங்கள் வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கு உனக்கு தெரியாது. அங்கே இருந்து என் பக்கத்தில் விழுந்த பாதம் அவர் இன்னொரு அடி வந்து அங்கே சிலுவை பக்கத்தில் மேலே கோயிலுக்குள்ளே போகலை மேலே. அதுலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், ஏமோ இவ்வளோ பெரிய ஆள்னோன்னு இவ்வளோ தூரத்தில் கால் வச்சுக்கிறாங்களே, இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிலுவையில் வச்சுட்டு நேரம் வானிலை தான். அது தரிசனம். நான் ஒரு அச்சுக்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷங்களும் பாடுகள் அனுபவிச்சு 5ஆவது வருஷம் தான் அதுக்குள்ளே போயிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த சாத்தான் பிரித்து கொண்டு இருக்காங்கன்னா, மாமனார் வந்து அதுக்குள்ளே இருந்து விக்கிரகத்தில் இருந்து பூஜை அது இதில் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. மாமனார் இறந்து 9ஆவது மாதம் அதுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போனோம். அப்பவும் பாடுகள் அனுபவிச்சு என்னை எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போனாங்களோ அந்த அளவுக்கு என்னை கொண்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. அதனால் அப்படிலாம் ஒரு பெரிய சாட்சிங்கனால இன்றைக்கி நம்ம நிலைநிறுத்தி நிற்க முடியுது. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு இழந்ததெல்லாம் மீட்டு தருவேன்னு சொல்லி என்னை எப்படியோ எங்கள் அம்மாலாம் எதுவுமே தரமாட்டாங்க. ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு பாப்பா பிறந்தது. பதவி 2 வருஷம், 1 வருஷத்துக்கு 2 வருஷம் கொடுத்தது. அப்புறம் அம்மா வந்து எல்லாமே இந்த பிள்ளைய வச்சுட்டு இனிமேல் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடாது, அவளை நல்ல மாதிரி வளர்க்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு அம்மா தான் வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லா செலவுமே அவங்க பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு வழி பல வழி ஆண்டவர் திறந்து விட்டாங்க. ஒண்ணுமே ஆசீர்வதிச்சிருக்காரு. ரெட்டிப்பா ஆசீர்வாதம், பல மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும். அதனால 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. இனிமேலும் ஆசீர்வதிக்க வல்லவரா அவர் இருக்கிறார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி.